வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத் மக்ரோதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத் மகாசனாதிமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 31/12/2024 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணி 4:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணி 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணி 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பூராட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சுக்கிரனுடைய லாபத்துல குருவானபடர் வக்ரமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பொருளாதார நெருக்கடி, வாகனத்தில் சில விரய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால வாகனம் பழுது நீக்கும் நாளாக இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையும். இந்த நல்ல நாள்ல சென்னை சென்ட்ரல் அருகே அருள்பாலிக்கூடிய பாடிகார்டு முனீஸ்வரன் மனசுல நினைச்சிட்டு, வாகன யோகாதிபதி அவர் பாடிகார்டு முனீஸ்வரன் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களில், நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஒரு குழந்தையாக இருந்து அவங்க ரிஷபராசியாக இருந்தா நீர் சம்பந்தப்பட்ட இடத்துலலாம் விட்டுறக்கூடாது. தண்ணியில் விழுந்துருவாங்க, தவறி விழுந்துருவாங்க. நெருப்புலாம் கெட்ட வச்சா கையில் சுட்டுக்குவாங்க. குழந்தையாக இருந்தால் அவங்க காலில் குழம்பு இது மாதிரிலாம் ஊற்றிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழலில் எதுலையும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய நேர் அண்ணாமலையார் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக, சந்திராஷ்டமிலும் ஆபத்து நீங்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு விஷயங்களில் லாபகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வீடு மண்மனை யோக சம்பந்தமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகப் பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு வாக்குவாதங்கள் தவிர்க்கும் நாள். 6ஆம் இடத்துல இருக்கார். கடன் நோய் எதிரிஸ்தானத்தில் இருக்கார். வாக்குவாதத்தின் மூலமாக வரக்கூடிய லாபத்தை எல்லாம் கெடுத்து விடுவீர்கள். அப்ப வாக்குவாதங்கள் தவிர்க்கும் நாளாக வைத்துக் கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாள்ல வைத்தீஸ்வரன் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு பல்வேறு யோகங்கள் நடைபெறும் நாள். 5ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ரீதியாக நல்ல லாபம், தொழில் ரீதியாக நல்ல மனிதர்களை சந்திப்பது, தொழில் ரீதியாக உறவுகளை அனுசரித்து போவது. இந்த நல்ல நாள்ல ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் இருக்கார். 4ஆம் இடத்தில் இருப்பது என்பது அலைச்சல், மன உளைச்சல், தாயாரோட உடல் பாதிப்பு, வீடு மண்மனை பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சிக்குள் நல்லா வரப்போறார். இப்ப இருந்தே பல விஷயங்களை அனுசரித்து சென்று பல்வேறு லாபங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நல்ல நாள்ல திருச்சி உறையூரில் அருள்பாலிக்கக்கூடிய வெக்காளியம்மன் மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக, அலைச்சல் தீரும் நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் பயணம், முயற்சியின் மூலமாக வளர்ச்சி என்று இருக்கக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்துல புதிய வாகனம் வாங்குவது, பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் மாற்றிக்கொள்வது, ஒரு வேலை வாய்ப்பிற்கு தேவையான வாகனத்தை வாங்குவது என்று வாகன யோகம் பெறும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கக்கூடிய யோக நரசிம்மர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு
2ஆம் இடத்துல தனக்காரனா சந்திர பகவான். தனக்காரனா இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தர காத்திருக்கிறார். அதே சமயத்துல வரக்கூடிய லாபம் பொருளாதார சிக்கலில் பற்றாமல் போய்விடக்கூடிய சூழல். இந்த நேரத்துல கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாச்சல மூர்த்தி என்று சொல்லக்கூடிய மருதமலை ஆண்டவர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தாயாருடைய உடல்நிலையை சரி செய்து கொள்வது, வீடு மண்மனை யோகம் அமைவது, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தீர்வு காணுவது என்று வளர்ச்சியை நோக்கி பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். மைசூரில் அருள்பாலிக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விரய செலவை கொடுத்தாவது வாழ்க்கையை செதுக்கிக் கொள்ளக்கூடிய நாள். என் மனைவியோட உடல்நிலை சரி செய்து கொண்டேன், வேலைக்கான உபகரணங்களை வாங்கினேன், வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்கினேன், டிவி ரிப்பேர் அதை மாற்றினேன், வண்டி ரிப்பேர் அதை சரி செஞ்சேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். ஆந்திர மாநிலம் மந்திராலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்திர மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் ஜென்ம சனியாக இருக்கு, பிரச்சனை இல்லை. லாப குருப்பா, ஏன்னா வக்ரத்தில் லாப குருவா இருக்கிறார். குருமனை ஏறி சந்திர பகவான் பயணம் செய்கிறார். திடீர்னு ஒரு லாபம், திடீர்னு ஒரு வேலை, திடீர்னு ஒரு வருமானம். அந்த வருமானத்தின் மூலம் ஒரு கடனை அடைத்து நிம்மதி, வாகனத்தை பழுது பார்த்தோம், வாகனத்தை திருப்பிக்கிட்டோம், வாகனம் நல்லா இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஆனமலையில் அருள்பாலிக்கக்கூடிய மாசாணி அம்மன் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதவியை கொடுக்கிறார். அதே சமயத்தில் 7.5 சனியில் கொடுக்கக்கூடிய பதவி எப்படி இருக்கும்? முள்மேல் கிரீடம். ஒரு வேலை செய்கிறேன், கஷ்டம், வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டேன், வேலை கிடைச்சதான் வேலை கஷ்டம். ஒரு தொழிலை தொடங்கணும், தொழிலில் கஷ்டம். இப்படி வேலை இருக்கும், ஆனால் வேலைக்கான கஷ்டம் இருக்கும் என்று இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் வேலை கஷ்டத்தை போக்கக்கூடிய வேலையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகப்பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று 2024 இறுதி நாள். இன்றோடு 2024 நிறைவு பெறுகிறது. ஆங்கில புத்தாண்டானது இன்று இரவு பிறக்கிறது. இந்த ஆண்டு எத்தனை துன்பங்கள் இருந்தது, எத்தனை இன்பங்கள் இருந்தது என்று கணக்கிட்டு நாம் செய்த தவறுகளை திருத்தி கொண்டு இறை வழிபாட்டை மேற்கொண்டு வரக்கூடிய புத்தாண்டில் அனைவரும் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.